ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீரியஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட சேனலில் 1000வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்மளோட சேனலில் இந்த வீடியோடு சேர்த்து 1000 வீடியோஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதனுக்கு தேங்க் பண்ணோம். அவர் தான் நம்மளோட சேனல் பார்த்து 999 வீடியோஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ 1000வது வீடியோன்னு சொல்லியிருந்தார். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட சேனல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா மாடி தோட்டம் எப்படி ஆரம்பித்தோன்றத ஒரு சின்ன ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதை தொடர்ந்து ஒரு சின்ன கண்டெஸ்ட்டும் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா 21 ஜூலை 2021 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு சேனல் காலேஜ் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணணும் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பேக் டு ஃபார்ம்னு சொல்லிட்டு அதுக்கான லோகோ க்ரியேட் பண்ணுறது, கண்டென்ட்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். என்னென்னா நம்ம நிறைய கெமிக்கல் ஃபுட்ஸே சாப்பிட்ருக்கோம். அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பேக் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்ணுன்றது அதோட கண்டென்ட்டே இது பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதை ப்ரொசீட் பண்ணாமல் அப்படியே ஃப்ளாப் ஆகிட்டு, கார்டன் வளர்க்குறதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா என்னோடய பெரியம்மா கிட்டேருந்தான் இந்த கார்டன் வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க கூடவே இருந்து விதை போடுறது, அப்புறமா செடி வளர்கிறது, அது எல்லாமே அவங்க கூட இருந்து தான் நான் அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்தது. அதுக்கப்புறமா செடி வைக்கலான்னாலும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது. அது இல்லாமல் இந்த எலி தொல்லை, ஆடு தொல்லை ஏதாவது கடிச்சு விட்ருவோம். அந்த மாதிரிலேயுமே இருந்து நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடு கட்ட நம்ம வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். வீடு கட்டமும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 4 பிளான்ட் எப்படி வாங்கணும்னு தெரியல, ஒரு 4 பிளான்ட் வாங்கியிருந்தோம். அப்பயும் இந்த எலி தொல்லை அதெல்லாமே இருந்தது. இந்த ரோஸ் பிளான்ட் மட்டும் நாம் மேலே எடுத்து போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனி கட்டிட்டாங்க. சரி, நம்ம அங்கே எடுத்து போய் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரோஸ் பிளான்ட் மட்டும் எடுத்து வச்சது தான். அப்போ ஃபோனும் நான் புது ஃபோன் வாங்கியிருந்தேன். அப்போது புது ஃபோனில் இந்த பூ எல்லாமே கேப்சர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதை நம்ம பேக்கப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் ஏதாவது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாமே வைக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, சரி யூடியூப்பில் நம்ம போடலாம் கண்டென்ட் வெறும் இதை மட்டும் பூ மட்டும் நம்ம போடலான்னு சொல்லிட்டு இது பண்ணது தான். அப்போது அந்த இன்ட்ரோ வீடியோ க்ரியேட் பண்ணது தான் இந்த இன்ட்ரோ வீடியோவை. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இன்ட்ரோ வீடியோ. இதுதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட் வீடியோவு. அதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பியூட்டி நேச்சர் வேர்ல்டுன்னு இருக்கும். நம்மளோட சேனல் நேமே பியூட்டி நேச்சர் வேர்ல்டு. அதுக்கப்புறமா தான் வீராஸ் கார்டன் சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணோம். நிறைய பேர் அப்போயே ஃபீல் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணாங்க, ஏன் பேர் மாற்றிட்டிங்க, பழைய நேமே சூப்பராக தானே இருந்ததுன்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கார்டனில் ஒவ்வொரு செடியாக நான் ஆட் பண்ணினே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வாங்கினது பார்த்திங்கன்னா ரெயின் லில்லி தான். பேசிக் கிட்ட இருக்கிற பிங்க்கு, எல்லோ, அதுதான் நான் ஆர்டர் பண்ணேன். அதையும் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி நிறைய வெஸ்ட் பெங்கால் செல்லர்ஸ் வந்தாங்க. அப்போ சஜஷனாக தமிழச்சி கார்டன் அவங்களோடது வந்தது சேலுக்கு. அப்போ தான் மேம் கிட்ட ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லோ டேபிள் ரோஸும் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். எல்லோ டேபிள் ரோஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அப்போது அவங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்ககிட்ட கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா மேமும் யூடியூப்புக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஓன் வாய்ஸில் ஏதாவது பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு 2-3 சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கூட சொல்லியிருந்தாங்க, உங்களோட ஓன் வாய்ஸில் போடுங்கன்ட்டு. நான் வீடியோ எடுத்துகிட்டு என்னோடய வாய்ஸில் போடாமல் நான் கைன் மாஸ்டரில் கிட்ஸ் அந்த மாதிரி அந்த வாய்ஸை கன்வெர்ட் பண்ணி தான் நான் போட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா தமிழச்சி மேம் நிறைய சேல் போடுவாங்க. அதில் அடினியம் அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணேன். இந்த அடினியம் பிளான்ட்டு தான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு வாங்கினது. இதுதான் நம்மளோட முதல் அடினியம் பிளான்ட்டு. அதுக்கப்புறமா தான் அடினியமில் ஒரு இன்ட்ரெஸ்ட் விதையிலேருந்து நம்ம வளர்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கும்போது மலரும் பூமி அக்கா அவங்க விதைக்கு நாளைக்கு சேலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க எப்போ வீடியோ போடுவாங்கன்னு பார்த்துனேன்ட்டு நெக்ஸ்ட் டே அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணேன் நான். அவங்களும் நான் தான் ஃபஸ்ட்டு அவங்களோட கஸ்டமர்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் விதை வாங்கி போட்டு அவங்ககிட்ட இது எப்படி வளர்க்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணது. அப்போ தான் அக்கா சொன்னாங்க, உங்களோட ஓன் வாய்ஸ்லேயே போடுங்க, ஏன் நீங்கள் அந்த மாதிரி கன்வெர்ட்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் எடுத்து என்னோடய வாய்ஸ்லேயே நான் போட ஆரம்பித்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேரோட
சப்ஸ்கிரைபரோட இதை வந்து நான் வந்து கெயின் பண்ணின்னு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி சேல் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக வந்து அதையும் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு சூப்பரான வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன கண்டெஸ்ட்டுன்றது நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன கண்டெஸ்ட்னா வந்து உங்களோட மாடி தோட்டத்தை சூப்பராக வந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் எடுங்க. அதில் உங்களோட ஓன் வாய்ஸில் உங்களோட மாடி தோட்டத்தை பற்றி ஒரு கவிதை ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வீடியோஸ் எடுத்திங்கன்னா அது எனக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அதை வந்து இந்த ஜூன் மந்த்து வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து அதுக்கு வந்து இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஜூலை 1 வந்து எல்லாரோட வீடியோஸும் நான் வந்து மொத்தமாக போட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டிங் வைஸில் வந்து யாரோட இது வந்து பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து அவங்களோட நேமை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். நானும் நம்பர் வந்து போடுறேன், அவங்களோட பேர் ஊரும் போடுறேன். நீங்கள் வந்து ஓட்டிங் போடலாம். யாரோடது வந்து அதிகமாக ஓட்டு வருதோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து நம்ம ஜூலை 21 வந்து நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ண டே அன்றைக்கே வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 டேஸ் இருக்குது. ஜூலை 1 நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து ஓட்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 டேஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா 21 தான் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே நம்ம வந்து பண்ணுறோம் யார் வின்னர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. யாரெல்லாமே வந்து கலந்துப்பாங்க அவங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு, அவங்களோட கவிதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கண்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்குங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லலாம். நம்ம சேனலுக்கு இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.